பாருங்கள். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போக இருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு அத்திமரம் வேரோடு பட்டு போன ஒரு சம்பவத்தை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் இதில் வாசிக்கிறோம் பாருங்கள். அதனுடைய 13 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கண்டு அது ஏதாவது அகப்படுமா என்று பாருங்கள். அகப்படுமோ என்று அவர் பார்க்க வந்தார். வந்தபோது பாருங்கள், இதில் இயேசுவானவர் அந்த அத்திமரத்தை சபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 14 வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒரு மனிதனிடத்தில் கனியை புசியாதற்கு கடவுள் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரத்தை பார்த்து அவர் சபித்தார். அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இதில் பார்க்கிறோம் 12 முதல் 12, 13, 14 வசனத்தில் அந்த அத்திமரத்தில் அவர் வந்து ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தார். அது அத்திப்பழத்தின் காலம் இல்லாதனாலே அதில் இலைகளை தவிர ஒன்றுமில்லை. 14 அவர் அதை சபித்தார், அது பட்டு போயிற்று. அதனுடைய 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். அவர் சபித்த போது அது வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். 21ஆம் வசனம் பேதுரு நினைவு கூர்ந்து வாசிக்கலாம். பேதுரு நினைவு கூர்ந்து அவர் நோக்கி, ரபி, இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு பல முறை நம்ம வாசித்திருப்போம், அப்படித்தானே? வாசித்திருப்போம். நமக்கு இந்த வசனம் எல்லாம் நல்ல தெளிவா தெரியும். பாருங்களேன், அத்திமரத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று அவர் பார்த்தபோது இலைகளை தவிர வேறொன்றும் இல்லாததை பார்த்தபோது அவர் அத்திமரத்தை பார்த்து சபித்தார். அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அதனுடைய இந்த வசனம் சொல்லுகிறது தெளிவாக. அத்திமரத்தை அவர் சபித்த போது அது வேரோடு பட்டு போயிற்று. இதுல பேதுரு பாருங்கள், 21ஆம் வசனத்தில் பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அது மட்டுமல்ல பாருங்கள், இதுல நடக்கிற காரியம், இந்த சம்பவத்திற்கு முன்பதாகத்தான் இயேசுவானவர் 15, 16, 17, 18 வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் தேவாலயத்தில் கடந்து போய் அங்கே தேவாலயத்தை சுத்தப்படுத்தி அங்கே வியாபாரம் செய்கிறவர்களையும் ஒருவனும் தேவாலயத்திலே பாருங்கள் 16 வசனம், ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டயத்தில் கொண்டு போக விடாமல் அவர் அவர்களை துரத்தி சுத்தமாக்கி விட்டு வருகிறார். இதனுடைய 13, 12 வசனத்திலே அவர் போகும்போது அத்திமரத்தில் ஒன்றுமில்லாத போது சபித்தார். அதுக்கு இடையிலே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. அவர் சபித்து விட்டு போய் 24 மணி நேரத்துக்கு பிற்பாடு அத்திமரம் வேரோடு பட்டு போயிற்று. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அந்த மரம் ஏன் வேரோடு பட்டு போக வேண்டும் என்று பார்க்கும்போது இதுல பேதுரு சொல்கிறார் பாருங்கள், ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். ஆமென். பாருங்கள், தேவனாய் கர்த்தர் இந்த வசனங்களில் நம்ம வெளிப்படுத்துகிற சொல்லுகிற காரியம் என்ன? அத்திமரம் ஏன் வேரோடு அது பட்டு போயிற்று? நிலத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல, என்னுடைய ஆசீர்வாதமே, என்னுடைய வார்த்தையே உன்னை பலப்படுத்தும் என்பதை, அல்லது என்னுடைய வார்த்தையே உன்னை போஷிக்கும் என்பதை வெளிப்படுத்தவே அதை வேரோடு பட்டு போக செய்தார். ஆமென், அல்லேலூயா. 23ஆம் வசனம் பாருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திர வெள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான், அவன் சொன்னபடியே பாருங்கள் ஆகவே அவர்களுக்கு சொல்லுகிறேன். இதில் ஆண்டவர் ஒன்று மாம்ச பலன் ஒன்றுமில்லை என்பதையும், இரண்டாவது காரியமாக அவன் சொன்ன காரியம், ஒருவன் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளை பட்டு போக செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சந்தேகப்படாமல் விசுவாசிங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தேவனாகிய அத்திமரத்தை பார்த்து சபிக்கிற காரணம் என்ன? அந்த அத்திமரத்தில் இலைகள் நிறைந்திருக்கிறது, ஆனால் கனிகள் ஒன்றும் இல்லை. அவர் அதை பார்த்து சபித்த போது அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். எவனாகிலும் தன் வாழ்க்கையிலே எவையாகிலும் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் சந்தேகப்படாமல், ஆமென், சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவனாய் அவன் அந்த காரியங்களை விசுவாசிக்கும் போது அது அவனுக்கு நடக்கும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். 24ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை
கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை நலவணிக அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது சந்தேகப்படாம ஜெபம் பண்ணணும். ஆமென். அத்திமரத்தை ஆண்டவர் பலமுறை சந்திக்கவில்லை, ஒரு முறை தான் சந்தித்தார். ஒரே முறை ஒரு வார்த்தையினால் அது பட்டு போயிற்று. அதே போல தானே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பட்டு போன எல்லா விதமான ஜீவியத்தில் காணப்படுகிற மாற்றங்கள் துளிர்விட்டு எழும்பும். அதற்கு என்ன, நீங்கள் ஒருபோதும் சந்தேகப்படாமல் விசுவாசிங்கள். அப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவைகளை அவன் ஜெபத்தில் கேட்கிறானோ அவைகளை விசுவாசித்து ஜெபிக்கும் போது, ஆமென், அல்லேலூயா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமென். 24 சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக, அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசி, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. ஆமென். நம்ம ஜெபத்துல விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசம் தான் பெரிய ஒரு ஜெயத்தை நமக்கு உண்டு பண்ணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே பார்த்து நான் சொல்லுகிறேன், நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்துல பெரிய ஜெயத்தை நமக்கு உண்டாகும். அப்போ கவனிங்கள், நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு உறுதி நமக்கு தேவை. அது என்ன உறுதி? 22 பாருங்கள். நீங்கள் நின்று வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அவனுக்கு மன்னியுங்கள். 26 நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் உங்கள் பிதா, நல்ல கவனிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அல்லது நீங்கள் நம்பிக்கை வைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யார் மேலா யாதொரு குற்றமோ யாதொரு போராட்டமோ இருந்தால் நீங்கள் அவர்கள் தப்பிதங்களை அவர்களுக்கு நாம் மன்னிக்கும் போது நம்முடைய தப்பிதங்களை கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். ஆமென். பாருங்க, ஒருவேளை மன்னிக்காம போன 26 பாருங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்களுக்கும் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமென். அத்திமரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அத்திமரத்தை அவர் சொன்னால் அது பட்டு போயிட்டு வார்த்தையின் வல்லமை கிரியை செய்வது, நமக்குள்ளே வார்த்தையின் வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் நமக்குள்ளே தேவை. ஆமென். என்ன செய்யணும்? சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். 24 பிரகாரமாக நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கணும். அதனுடைய 25 பாருங்கள், சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். 24 சொல்லப்பட்டிருக்கிறது பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கணும். 25 ஜெபம் பண்ணும்போது யார்கள் ஏதாவது குறைகள் இருக்குமானால் அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் தப்பிதங்களை நாம் மன்னிக்கணும். ஒருவேளை மன்னிக்காம போனா தேவன் நம்ம தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் கர்த்தர் வாழ்கிறார்கள். ஒரு ஸ்டான்ஸ் வரும் பாருங்க. பார்க்க பார்க்க அழகா இருக்கும் அத்திமரம், ஆனால் இயேசுவோ கனியை தேடினால் ஏமாற்றும். இப்படிதான் மனிதர்கள் போடும் வேஷம் பல வேஷம். ஆமென். இந்த அத்திமரத்தில் நாம் கற்றுக்கொள்ள காரியம் என்ன? அத்திமரம், ஒருவேளை அத்திமரத்தில் பெரிய வேறு இருக்கலாம், ஆனால் அந்த வேரானது சொல்றாங்க ஒரு செடியினுடைய வேரானது குறைஞ்சபட்சம் 50 மீட்டர் தூரத்திற்கு அடியில் என்ன பண்ணுமா போகுமா. வீட்டுக்குள்ள தென்னை மரம் கூடாது. ஏன் சொல்லுங்க? தென்னை மரத்தின் வேர் நீங்க அங்க வச்சாலும் தென்னை மரத்து வேர் எங்க தான் இருக்கும்? நம்ம கடற்கரையில் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் தென்னை மரம் மோசமானது. ஆமென். பாருங்கள், அது போல இந்த அத்திமரம் தன் மாம்சத்தையும் தன்னுடைய எல்லா போஷாக்கையும் இந்த மண்ணிற்கு கொடுக்கிறது. அதனால வளர்ந்திருக்கிறேன். இலைகள் எல்லாம் இருக்கிற மாம்சத்தை நாடினால் இலைகள் இருக்கும், கனிகள் இருக்காது. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அத்திமரத்தை பார்த்தவர் சபித்து தன் சீசருக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? இந்த அத்திமரம் உறுதியாக இருக்கிறது, அதில் ஆணிவேர் பதிந்திருக்கிறது, ஆனால் இடத்தில் நல்ல இலைகள் உண்டு, ஆனால் தேவன் விரும்புகிற கனிகள் எங்கே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னமோ செய்யலாம், மிராக்கிள் பண்ணலாம், அது பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம், உபவாசிக்கலாம், ஆனா இலைகள் இருக்கிறது, தேவன் விரும்புகிற கனிகள் இல்லை. ஏன் இல்லை? 23 வாச பிரகாரமாக அவர் வாழ்க்கையில பாருங்கள், அவன் சொன்னபடியே ஆகும் என்று நடக்காத ஒரு சந்தேகப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானால் 24 நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவன் விசுவாசியாமல் 25 அவன் ஜெபம் பண்ணும்போது மற்ற தப்பிதங்களை மன்னிக்காமல் இருந்தால் அவன் மரமாக இருப்பான். அவனுடைய வேர்கள் சரியாய் பதிந்திருக்கும், இலைகள் எல்லாம் இருக்கும். ஆனா இயேசுவுக்கு தேவை என்ன? இயேசுவுக்கு தேவை என்ன? கனி. கனி இல்லை, கனி இருக்கு.
சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பார்த்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஜீவியத்தில் கனிதருகிற ஜீவியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. 26 வசனம் பாருங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமென். பாருங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நித்தியமானவைகள், ஆவிக்குரிய இல்லாத காரியங்கள் அவைகள் அநித்தியமானவைகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, பாருங்க, தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே உண்மை இல்லாமல் யாரும் இல்லை. அத்திமரத்தை பார்த்து நீ சபித்து இந்த மாம்சத்திற்கு உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய வேறுபாட்டை நீ வெளிப்படுத்திட்டு போல எங்கள் ஜீவியத்தில் இந்த உலகத்தில் மாம்சத்திற்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லாமல் அந்த ஆவிக்குரிய ரீதியில நீர் நடத்துவீராக. ஆமென். அப்படி போன நம்ம மைண்ட்ல அப்படி போயிட்டு இருக்கணும். ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியிலே இன்னும் எங்களை உற்சாகப்படுத்துங்க, இன்னும் எங்களை ஆவியில அனலாக்குங்க. ஆவிக்குரிய காரியங்களே நாங்கள் நித்தியமானவர்களை மாறுகிறோம். ஆவிக்கு அற்ற காரியங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த இடத்துல நல்ல விடுதலை, நல்ல சுகம் உண்டு, நல்ல ஆரோக்கியம் உண்டு, நல்ல நன்மைகள் உண்டு, நல்ல ஆசீர்வாதங்கள் நித்தமும் நித்தமும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், வார்த்தையிலே விசுவாசத்தில் உறுதியாக நின்றால் நமக்காக செய்யப்படுகிற காரியங்கள் கர்த்தர் பிரம்மாண்டமாக செய்து முடிப்பார். ஆமென். ஆமா, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் ஜாமத்திலே நடந்து அதனுடைய 26 கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாற்றப்பட நாம் யாரோடு இருக்கிறோம், யாரை காண்கிறோம், யாருக்குள் போய் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய ஒரு விசுவாச ஜீவியம் நமக்கு தேவை. ஆமென். அது அடுத்த வசனம் பாருங்கள், 27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். ஆமென். சொல்லுங்க, பயப்படாதீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல, பயப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி அழுகிறார்களா? ஐயோ ஆவேசம். பிரைஸ் தி லார்ட். ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள் பயத்தினால் அலறினார்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாற்றப்பட இயேசுவோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு வாழணும். ஆமென். இல்ல பிரதர், ஆண்டவரை கைவிட்டார், மறந்துட்டாரு, எனக்கு எதையும் செய்ய மாட்டாரு அப்படிலாம் இல்லை. பாருங்க, அவர் இவர்கள் கடலின் மேல் மீன் பிடிக்க போனாலும் அவர்களை தேடி போகிறார். ஆனால் இவர்களோ அவரை பார்த்தபோது அவரை சந்தேகப்பட்டு ஆவேசமிட்டு அவர்கள் அலறினார்கள். அப்பொழுது உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்றார். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவருடைய வார்த்தை எவ்வளவு மாறாதது பாருங்களேன். அல்லேலூயா. அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்றார். 28ஆம் வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரையானால், பாருங்க, ஆண்டவரே நீங்க தான் நான் கடல் மேல் நடந்து வரட்டும். பாருங்க, உடனே ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. என்ன எழுப்புதல்? அவர் நடந்து வரும் உண்மையானால் நானும் நடந்து வரட்டும். ஆமென். உடனே ஆண்டவர் சொல்லல, பாரு நான் தான் வர முடியும்பா, நீ எல்லாம் வர முடியாது, நீ எல்லாம் அங்கேயே இரு அப்படின்னு சொல்ல உடனே நடந்து வா அப்படின்னு சொல்றாரு. 28ஆம் வசனம் பாருங்கள், பேதுருவை நோக்கி, ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேல். 29, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகிட்டு இறங்கி, பாருங்கள், இயேசுவிடத்தில் போவதற்கு ஜலத்தின் மேல் அவன் நடந்து வந்தான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு சர்வ வல்லவர். ஆமென். என் மகிமையரும் கூட என்று சொன்னார். ஆனாலும் நம்முடைய கிருபையும் நம்முடைய அற்புதங்களை நம் கண்ணால் காண செய்கிறவர். ஆமென். சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை நம்முடைய அற்புதங்களை என் கண்ணார காண செய்யும். இயேசு சொல்றார், உன் பிரச்சனைகளை மாற்றுவேன், உன் போராட்டங்களை மாற்றுவேன். இயேசு நீரானால், ஆண்டவரே நீர் என்றால் நான் நடந்து வரட்டுமே, நடந்து வான்றாரு, நடந்து வரா. பாருங்க, எப்பொழுது அவன் பிரச்சனைகளை பார்க்கவில்லையோ. 30ஆம் வசனம் வாசிங்கள். 30ஆம் வசனம், காற்று பலமாய் இருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, பாருங்க, இயேசுவை பார்த்து போக்கஸா வர்ற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமா வந்துட்டு இருக்கிறான். காற்றை அவன் பார்த்தான். சொல்லுங்க பக்கத்துல, காற்றை பார்க்காதீங்க. சொல்லுங்க, காற்றை பார்க்காதீங்க, காற்றை பார்க்காதீங்க, அது பலமா தான் அடிச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ நிறைய பேர் வரல கேட்டு பாருங்க, பனி அதிகமாக இருந்தது, அதுக்கு என்ன பண்றது? பனி அதிகமாக இருந்தது,
மழை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. காற்றை பார்க்காத, காற்றை உண்டாக்கிற தெய்வத்தை நாம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த அத்திமரத்தை நான் சபித்தேன், பட்டு போயிட்டு. காரணம் என்ன? இந்த அத்திமரத்திற்கு பெரிய வேர் இருக்கலாம், அதுக்கு ஒரு பெரிய உறுதி இருக்கலாம், ஆனால் அது மாம்சத்தை சார்ந்திருக்கிறது. நான் சொன்னால் மாம்சீகத்த காரியங்கள் ஒன்றுமில்லாமல் மாறி போகும் என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்ளவே அவர் அத்திமரத்தை பார்த்து சொல்லிட்டார். ஆமென். ஒருவேளை அடுத்த நாள் வரும்போது திரும்பி வராங்க பாருங்க, சொன்ன பாருங்க, அவர் தேவாலயத்திற்கு போய் காசுக்காரர்கள் எல்லாம் துரத்தி புறாவுக்கு விரட்டி எல்லாத்தையும் மாற்றி அங்கே ஒரு பெரிய காஸ்பரை சொல்லிட்டு திரும்ப வரும்போது அந்த அத்திமரத்தை பார்த்திருப்பார். சீஷர்கள் எல்லாம் போக விட்டு ரகசியமா ஒரு காரியம் சொல்லியிருப்பார். அத்திமரத்தை சொல்லியிருப்பார், அத்திமரமே நீ ஒன்றும் கோச்சிக்காத, இந்த மரமண்டைகளுக்கு புரிச்சுக்க தான் என்ன பண்ணாத சொன்னேன். ஆனால் அவனுக்கு அப்போ என்ன பண்ணல, புரிச்சுக்கல. எல்லாத்தையும் கண்ணார பார்த்து கூட அவன் என்ன செய்யறானுங்க, மீன் பிடிக்க ஓடி போயிட்டானுங்க. பாருங்களேன், அவர் சொல்லியிருப்பார், அத்திமரமே நீ கவலைப்படாத, உலகம் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களாண்ட, அத்திமரமே இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நான் கொடுக்குறேன். அவனுக்கு புரிஞ்சுக்கும்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன், காட்டினேன். அவன் என்ன, உலகத்திலேயே பூ பூக்காமல் காய் காய்க்கிற ஒரே மரம் எதுங்க, அத்திமரம் தான். அப்போ சிறப்பா இல்லையா? நம்ம வீட்டில் மாமரம், கொய்யா மரம் எல்லாம் மரம் இருப்பாரு, எல்லா மரமும் பூ பூத்து காய் காய்த்து பழுக்குது. ஆனால் பூவே பூக்காமல் டக்குன்னு டகார்னு பழம் டகார்னு காய் வருது தான் அத்திமரம். சொல்லியிருப்பாரு, பாரு நீ அத்திமரமே, உன்னை எல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசலாம், ஆனால் நீ கவலையப்படாத, உனக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் ரிவார்டு தரப்போம். என்ன ரிவார்டு தெரியுமா? எல்லாம் பூ பூத்து காய் காய்க்கும், ஆனால் நீ பூக்கவே மாட்டேன், டக்குன்னு காய் கொடுப்போம், உடனே பல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், மேகி மாரி 2 minutes இல்லையா? அப்படி 2 minutes அங்கே போட்டிருக்கிறான், ஆனால் செய்யறதுக்கு 5 minutes வர ஆகுதுல்ல மேகி செய்யறதுக்கு. ஆனால் கத்த சொல்றாரு, எல்லா காரியம் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கும். சொல்லுங்க, வாய்க்கும், வாய்க்கும். சொல்லுங்க, வாய்க்கும், வாய்க்கும். அதை நான் என் வாயால் அனுபவிப்பேன். நல்ல மட்டன் பிரியாணி செஞ்சு இலையில நம்ம முன்னாடி பந்தியில் போட்டு சாப்பிட்டு கை வைக்கும் போது இலையை வச்சுட்டு போதும் கிளம்புன்றாங்க, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஒரு இலையில நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, லைத்தா கீதா எல்லாம் போட்டு வச்சுட்டு ஐஸ்கிரீம்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு கை வைக்கிறீங்க, அன்னைக்கு கொஞ்சம் இலையை வச்சுட்டு போது நீ கிளம்புன்ற என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. என்ன பண்ணுவோம்? ஓ வாசனை வேறு காட்ட இலைய வெய்யா சொல்லுவோம். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, வாழ்க்கையில நீ வாயால் நன்மைகளை அனுபவிப்பாய். ஆமென், அல்லேலூயா. ஆனா ஒரு பாட்டு தெரியுமா, விபிஎஸ் பாட்டு, வாயால கெட்டது தவளை கூட்டம் ஒவ்வொன்னா பீடிச்சு திங்குது பாம்பு. பாருங்க, விபிஎஸ் பாட்டு நான் பாடுறேன், விபிஎஸ் அட்டன் பண்ணி எதுனா பாட்டுங்க பாருங்க, பிள்ளைங்க பாருங்கள். இதை அவர் செய்த காரியம் என்ன? இதுல அவர் காற்றை பார்க்காத வரைக்கும், காற்றை கண்டு, சில சொல்லுவாங்க இந்த பக்கம் பெரிய காற்று, உங்களுக்கு தெரியுமா? வந்த போராட்டங்களுக்கு தெரியுமா? அடிக்கிற காற்று எவ்வளோ பெரிய காற்று தெரியுமா? அப்படிங்க, காற்றை கண்டு பயப்படாதீர்கள், காற்றையே உருவாக்கினவர் நம்மோடு இருக்கும்போது ஏன் நமக்கு பயம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவையே ஃபோக்கஸ் பண்ணி வர வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. காற்றை பார்த்தான், காற்று பாருங்க, அந்த உபவாசம் பாருங்கள், காற்று பலமாக அடிக்கிற பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து, ஆமென், காற்று பலமாக இருக்கிறது கண்டு அவன் பயந்த போது அவன் முழுக ஆரம்பிக்கிறான். ஆனால் 31 பாருங்க, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து என்ன சொல்றார்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமென். பாருங்க, விசுவாசம் இல்லாதவங்களுக்கு பைபிள் என்ன பேர் சொல்லுது பாருங்க, அற்ப விசுவாசி. ஆமென். ஏன்பா சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்ல கை பிடிச்சி சொல்ற, எழுந்து மேல தூக்கி அற்ப விசுவாசி ஏன்டா சந்தேகப்பட்ட அப்படி கேட்டு ஒருவேளை அந்த ஸ்லாங்ல நீங்கள் மேலும் விசுவாசம் உள்ள ஜபங்களிலே எவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுது? மற்றவர் தப்பிதங்களை மன்னித்து ஒருவருக்கொருவர் மன்னிக்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, உன்னதமான தேவரான கர்த்தரே ஒருவர் மன்னிச்சார்னா நாம் மன்னிக்காம இருப்பது எப்படி? பிரைஸ் தி லார்ட். ஆமா, சில பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளா மன்னிக்கவே மாட்டாங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் ஒரு முடிவு பண்ணேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்த டயலாக்லாம் உதவாது பிரதா, இப்படி டயலாக் பேசி தான் கட்சி வந்து அப்படியே குடிச்ச குண்டிச்சு குதிரை கிடையாது, குதிரை மாதிரி கழுதி ஆகிடும், மாறும். மன்னியுங்கள், நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், மன்னிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த மாபெரும் இரத்தத்தினாலே என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அத்திமரம் ஒரு பெரிய ஒரு போஷாக்கு உள்ள அத்திமரமாய் இலைகள் எல்லாம் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், தேவனாய கர்த்தர் இந்த நிலத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தாராளமாக வைத்திருக்கிறார். ஒரு லெமன் செடி விற்கிறோம், ஒரு மாஞ்செடி விற்கிறோம், ஒரு கொய்யா செடி விற்கிறோம், அது பக்கத்துல ஒரு
எல்லா செடியும் ஒண்ணா வளருது, தன் காலத்தில் அது கனிகளை கொடுக்கிறது. அதே மண்ணு தான், அதே தண்ணி, அதே இடம் தான். ஆனா புளியாம்பழம் புளிக்குது, மாம்பழம் இனிக்குது, அப்புறம் லெமனும் புளிக்குது, சீத்தாப்பழம் இருந்தா தித்திப்பா இருக்குது. எங்க வீட்டுல இருந்து பாருங்க மரங்கள்லாம் நான் வச்சுப்பேன். ஒரு மரம் எல்லாம் எங்கதான் இருக்குது பாருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, நீ மாம்ச பலத்தை சார்ந்து கொள்ளாமல் நான் சொன்னால் இந்த மாம்ச பலத்துக்கு காணப்படுகிற காரியங்கள் பாருங்க. பிசாசானவர் ஆதாமையும் ஏவாளையும் அழகா ஏமாத்துறான். ஃபர்ஸ்ட் ஏவாள் பாட்டி ஏமாத்துறான். எதனாலே? வார்த்தையினாலே. ஆமென். அந்த பழத்தை நீங்கள் புசிக்குனாலே சாக மாட்டீங்க. ஆமென். ஜீவரட்சிக்கு கனி மட்டும்தான் அந்த தோட்டத்திற்கு மத்தியில் இருந்தது. இந்த மரம் எங்க இருந்தது தெரியல பாருங்களேன். இவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு தன் புருஷனுக்கு கொடுத்தார்கள், அவரும் அதை வாங்கி சாப்பிட்டார். பாருங்க, மனைவி பேச்ச தட்டாத புருஷனா தலைவர் அப்பயே இருந்திருக்கிறா போல. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கும்படி படைத்த ஏவாள் கொடுத்தால் நான் அதை புசித்தேன். நான் சொல்ல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை பிசாசானவன் நயவஞ்சகமாக வருவான். சீஷர்கள் நயவஞ்சகத்தினாலும் நயவசனத்தினாலும் சில வார்த்தையினாலும் சோரப்போவது அறிந்த தேவன் அதற்காகத்தான் அத்திமரத்தை சபித்து சொல்லுகிறார். இந்த உலகத்தின் மாம்சத்தில் அது எவ்வளவு உறுதியா இருக்கலாம், எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கலாம், எவ்வளவு அதுக்கு வந்து போஷாக்கு இருக்கலாம், எவ்வளவு பலமாக இருக்கலாம், ஆனா அதை நல்லா ஊர்த்துப்பார். அதுக்கு இலைகள் இருக்கிறது, கனியானால் எவ்வளவு காரியம் பண்றோம். சர்ச்சில் ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தோம், டியூப்லைட் எழுதுறோம் பார்த்தீங்களா, உபயம். ஃபேன் வாங்க, ஃபேன் ரக்கையில உபயம். ஒரு பலன் கிடையாது, ஒரு யூஸ் கிடையாது. கர்த்தர் அழகாக சொல்ல பாருங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? ஆமென். எவனாக இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து போவோம் என்று நான் சந்தேகப்பட விசுவாசித்தால் அது நிச்சயம் பெயர்ந்து போவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பட்டு போகும்படி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முழு உள்ளத்தோட ஒரு ஆராதிங்க, முழு சிந்தையோட ஆராதிங்க. இவ்வளோ கத்தி பேசுற இதுல கூட நிறைய பேர் கண்டு சொல்லுது, அப்படித்தானே? ஆமென். சொல்லட்டுமா? யாரும் என்ன வைங்க சொல்றேன். இன்னைக்கு எத்தனை பேர் கண்ண போனீங்க உண்மையா உங்க மனசுக்குள்ள ஆமென் சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பார்த்தா இருக்கிறேன். என்ன ஒரு திறமை இல்ல? நான் சொல்லுகிறேன், அத்திமரத்தை பார்த்து அவர் சபித்தார், அப்பொழுது அது பட்டு போயிற்று. பாருங்கள், 27ஆம் வசனம் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலேயே 27 வாசகங்களை திரும்ப. திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்றார். ஆமென். பாருங்க, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். ஆமா சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க? நான் தான். ஆமென். அல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். பாடுவோம். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். ஆமென். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். ஆமென். அல்லேலூயா. திடனாக நின்று காரியங்களை செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் எல்லா பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் பட்டு போகும்படி செய்வார். சொல்லுங்கள், என்னுடைய எல்லா பிரச்சனைகள் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே பட்டு போகும். சொல்லுங்க, அப்படியே பட்டு போடும். ஆமென். சிலருடைய கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமான கையாக இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அவங்க வச்சான குழந்தையும் குழந்தாங்க. ஆமென். பேசலாம். நான் சொல்லுகிறேன், தேவஜனமே, கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 21 பிரகாரம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24, 21 வாசிங்களா? 24, 21. என் மகனே, நல்ல கவனி, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்திரட, கலகக்காரரோட களவாதே, களவாதேனா சேராதே என்று அர்த்தம். ஆமென். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்ப விசுவாசிகளா இல்லாமல் விசுவாசம் உள்ளவனாய் மாறுவது எப்படி? என் பிரச்சனைகள் தீரணும், என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், என்னுடைய எல்லா விதமான அவமானங்கள் பட்டு போக வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, என் மகனே,
சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய மகனாகிய சாலமோன் சொல்றாரு, என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்துட, கர்த்தருக்கும் பயந்துட, ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் வார்த்தைக்கு பயந்துட, ஒருபோதும் கலகக்காரருடைய சேராது. அல்லது கலவாதேன்னு ஓடி போயிட்டு அது தெளிவான அர்த்தம் சேராது. ஏன் கலக? யார் அந்த கலகக்காரன்? கலகக்காரன் என்றால் அற்பத்தனமான அற்ப விசுவாசி வார்த்தை பேசுகிறவர்கள். ஆமே, இது ஆகும்னா அவன் ஆகாதுன்னு தான் பேசிட்டு இருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகும் என்றால் ஆகாதுன்னு பேசிட்டு இருப்பான். இது முடியும் என்றால் முடியாதுன்னு பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்து பிரதர், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இது என்னைக்குமே நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். உன் முயற்சி வேணாம், நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட அகப்படலை. பேதுரு சொல்றாங்க, ராமுழும் ட்ரை பண்ணேன், ஒரு மீன் அகப்படல. ஆயினும் இந்த வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். வலைய போட்டாரு, வலை கிழிய மீன் கிடைச்சது. வலைகளை போட்டிருந்தால் வலைகள் கிழிய மீன்கள் கிடைச்சிருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்துட, கர்த்தருக்கு பயந்துடுங்க, ராஜாவாகிய இயேசுவுக்கு பயந்துடுங்க. கலகக்காரர் ஒருபோதும் சேராதீங்க. பாருங்க, யார் இந்த கலகக்காரர் அல்லது யார் இந்த கலகக்காரர்? கலவாதே அல்லது சேராதே. யார் தெரியுமா? அவ்விசுவாசமான வார்த்தையில் பேசுகிறவர்கள். ஆமென். விசுவாசமான வார்த்தை யார் பேசுகிறார்களோ அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென். மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, ஆண்டவரே இயேசுவே, எங்களோடு இருந்த என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அதுவர் சொல்றாரு, சகோதரன் கவலைப்படாத, இப்பொழுது அவன் உயிர் தெழுந்திருப்பான். ஆமென். அந்த வேர்ட் பாருங்க, அவர் பயன்படுத்துற ஒரு வேர்டுல பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். உயிர் தெழுவான்னு சொல்லல, உயிர் தெழுந்திருப்பான். என்ன அர்த்தம்? எப்போ அந்த எல்லைக்குள்ள காலை வச்சாரோ அப்பயே இந்த மிராக்கிள் will start ஆகும். அல்லேலூயா. சொல்லுங்க, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் நீருது, பாவங்கள் மறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் நீருது, பாவங்கள். ஆமென். உந்தன் வல்லமை சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை விரட்டிடுவோம். ஆவியானவர் திரட்டிடுவோம். தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல். ஆமென், 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 ஆமென். இயேசுவா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க நாமத்தினாலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எல்லாருமே ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்க தானே? எல்லாரும் ஒரு அற்புதம் வேணும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எப்பொழுது? சந்தேகப்படாதீங்க, ஒருபோது சந்தேகப்படாதீங்க. கலகக்காரரோடு ஒருபோது கலவாதீங்க, கலந்து போகாதீங்க, சேர்ந்து போகாதீங்க. ஆமென். அவிசுவாசமான வார்த்தை பேசுறவங்க அல்லது எப்பவுமே டிசப்பாயின்ட் பேசுறவங்க, எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது ஆகாதுன்னே பேசுறவங்க, பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாதுன்னே பேசிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க? எதுவுமே ஆகாதுன்னே பேசிட்டு இருப்பாங்க, அவிசுவாசமா பேசிட்டு இருப்பான். நான் ஏன் பிறந்தேன் தெரியல, ஏன் பிறந்தேன் நான் கூட தான் கேட்குறேன். அப்படி கேட்கறத பார்த்து நான் கேட்குறேன், ஏன் பிறந்தேன்? ஒரு சொல்ற, நான் ஏன் பிறந்தேனே தெரியல பிரதர், எனக்கும் தெரியல. ஏன் பிறந்தனே எனக்கு தெரியல பிரதர். நானும் ஏன் பிறந்தேன்னு கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. பதில் சொல்லவே மாட்டார். அவர் வீட்டு வேலை செய்யணும். இவர் இப்போ ஏன் பிறந்தேன் கேட்டா அவனே, ஹலோ மகனே இதுதான் பிறந்தேன்னு சொல்லுவார். ஏன் பிறந்தோம்? புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் வாழபடியாக தான் பிறந்திருக்கிறோம்.
பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுறேன், கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நடக்கும் போது ஒருபோதும் கலகக்காரரோட கலவாது சேர. சொல்லுங்க, கலகக்காரரோடு நான் சேர மாட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்னொரு காரியத்தை தேவையில்லாத சப்ஜெக்ட் நம்ம மைண்ட்ல ஒரு புகுத்து பார்க்குறாங்களா, நம்ம என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். என்ன சொல்லணும்? அல்லேலூயா. நோ, போக வழியில் சொல்லிட்டு போவோம், நோ நோன்னு சொல்லிட்டு. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் பார்ப்பாங்க, அது போகிறோம் நோ நோன்னு போகிறாங்களே, என்ன பிரதர் நோ அப்படின்னா நம்ம சொல்லணும், நான் கலகக்காரரோட சேருவதில்லை. நோ, பிசாசுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை. அப்புறம் என்ன சொல்லணும்? நோ, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நோ, எங்க ஏச்சு சொல்லணும்? ஆண்டவரே, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. எஸ், அல்லேலூயா. எஸ்ன்னு சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி தானே. பிரைஸ் தி லார்ட். பிசாசு என்ன பண்றது இல்லை, அநேகரை சபைக்குள்ள விடுறதில்லை. ஆமென், சபைக்குள்ள விடுறதில்லை. சபைக்குள்ள வந்தாலும் சபைக்குள்ள என்ன பண்றதில்லை? உட்கார விடுறதில்லை. ஒரு பையன் ஒரு 9:30 வருவான் பாருங்க, அதுக்கு எழுந்து போயிட்டே இருப்பான். எதுக்கு போறான் அவனுக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன்டா தம்பி அத்தனை மாதிரி எழுந்து போற? நல்ல வளர்ந்த பையன், சின்ன பையன், அந்த கூட சின்ன பிள்ளைங்க எழுந்து போகுதுன்னு சொன்னான். நல்ல வளர்ந்த பையன், ஏன்டா போறேன் கேட்டான். அவன் சொல்றான், சும்மா போறேன். எதுக்கு போறோம்? கலகக்காரர்கள், பிசாசு என்ன பண்ணிருப்பான்? கலகம் வச்சுட்டே இருப்பான். இந்த உலகத்தில் கலகம் வைக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பேர் தெரியுமா? ஆண்டு சொன்னாரு, சேரக்கூடாத ஒரு கூட்டம். நாம யார் தெரியுமா? சேரக்கூட அல்லது சேர வேண்டிய ஒளியில் உள்ள பசுத்துவான்களோடு நமக்கு பங்குள்ள கூட்டம் நாம். அல்லேலூயா. அங்க உயர்வும் இல்லை, தாழ்மையும் ஒருபோதும் இல்லை. யாரும் என்ன பண்ணாலும் கர்த்தர் நினைச்சதுதான் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறாரு, என் சிங்காசனத்தை நான் நீதி உள்ள சிங்காசனமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ரம் சொல்ற நாட்கள் இல்லை, காலம் சமீபம். ஜீசஸ் கமிங் சூன், பிலீவ் தி ஜீசஸ் அப்படிங்கற என்ன மாதிரியான வார்த்தை. அல்லேலூயா. எல்லா பிஷப்புகளும் ரெவரண்ட் எல்லாம் போய் அவர் ஜோம் பண்ணி பதவி கொடுத்துக்கிறாங்க பாருங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லவர், எல்லார் வாழ்க்கையில செய்யக்கூடாத மிகப்பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் சொன்னால் அவை அப்படியே பட்டு போகும். அதான் குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். ஏன் லைஃப்ல சொன்ன பாருங்க, குறைவை நினைச்சு நான் புலம்புறதை நிறுத்துவேன். அல்லேலூயா. நான் அப்பதான் சொல்லி கொடுத்த நிறைய பேருக்கு, இல்லைன்னு சொல்லாத, இல்லைன்ட்டு சொல்லாத, குறைவை எண்ணி புலம்பிட்டே இருக்காது. இன்னொன்று பாருங்க, குறை வருவதற்கு பல காரணம் வள்ளிகள் சொன்ன. ஏன் குறை வருகிறது? ஏன் அநேகருக்கு பிரச்சனை வருகிறது? ஆண்டவர் என்ன பண்ணல, கொடுக்கல. நல்ல தயிர், நல்ல தலை குடிச்சிட்டு தயிர் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நல்ல தலை குடிச்சிட்டு நல்லா தூக்கம் போட்டு அப்படியே போயிட்டு நெடுக்கும் தூக்கிட்டு எழுந்ததுமே தலைவலி வந்ததுமே என்ன சொல்லணும்? ஆண்டவரே, பிசாசு சோதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே தலைவலி வரணும். தலைவலிக்கு யார் காரணம்? யார் காரணம்? ஒரு கல்யாணத்துக்கு போன உடனே இல்லை ஒரு 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 எஸ்கேஷன் போனோம்னா அந்த ஐஸ்கிரீமை பார்த்த உடனே நம்ம நாக்கு என்ன பண்ணுது? ஐயோ, கோல்டாவது கீழ்டாவது இரும்பலாவது தும்பலாவது வாங்கினால ஐஸ்கிரீம் யாரை வர வச்சுக்குது பிரச்சனையை? ஆனால் நம்ம என்ன ஜோம் பண்ணுவோம்? ஆண்டவரே, பிசாசு பிசாசு பக்கத்தில் நினச்சிட்டு இருப்பான். ஒருவேளை கையை கட்டி பாருங்க, ஆண்டவரே நான் இதை அது பண்ணனா, இது திமிர் குஷி எல்லாத்தையும் இது சுமத்துக்கு பண்ணிட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம கார் வாங்க போறோம், வாங்க கார் வாங்கி சொல்ற டீ பண்ண முடியாது. நான் சொன்னேன், கர்த்தர் கார் கொடுக்குறாருன்னா அதுக்கு டியூ கட்டுறதுக்கும் வேற கொடுப்ப. அது என்ன செய்யணும்? கொஞ்சம் கொடுத்துக்கணும். சொல்ற டியூ கட்ட முடியும். எப்படிடா கட்டுற? வரதெல்லாம் டியூ கட்டு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. கவனிங்க, கர்த்தர் கொடுத்தாருன்னா நிறைவாக தான் கொடுப்பார். சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தாருன்னா நிறைவாக தான் கொடுப்பார். கொலோசியர் 2:5 பாருங்களேன். கொலோசியர் 2:5 வாசிக்கலாம். கொலோசியர் 2:5 சரீரத்தின்படி கவனிங்க, நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி இருந்து கவனி உங்கள் ஒழுங்கையும் பாருங்க. சீசனை குறித்து பவுல் சந்தோஷப்படுறார். அவர் யூஸ் பண்ற வேர்ட் பாருங்க, உங்கள் ஒழுங்கையும். நமக்கு ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஆமென். பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு அர்த்தம் தெரியும்? பங்க்சுவாலிட்டி அது ரொம்ப முக்கியம். அது ஒழுக்கத்துக்கு அடிப்படை. ஒழுங்கின் அடிப்படையில் அது
இருக்கிறது. பாருங்கள், பவுல் சொல்றாரு, நான் உங்கள் மத்தியில் இல்லாமல் போனாலும் கிறிஸ்து இயேசுவை நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை பார்த்து, நீங்க இருக்கிற ஒழுக்கத்தை பார்த்து என்ன பண்றேன்? சந்தோஷப்படுறேன். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். சொல்லுங்க, என்னை குறித்து கிறிஸ்து இயேசு சந்தோஷப்படணும். பாருங்க, சந்தோஷமான காரியத்தை அனுதினம் சொல்லிட்டே இருக்கணும். ஆமென். ஆண்டவரே எனக்கு இது இல்லை, ஆண்டவரே அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, இவங்க என்கிட்ட கோச்சுக்கிறாங்க, அப்படி இல்லை. ஆண்டவரே எல்லாரும் நான் நேசிக்கிறேன், எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு சொல்லுற வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமான வார்த்தை. பவுல் சொல்றது நம்ம கிட்ட இல்லதான், பட் ஆனாலும் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்தும் உங்கள் ஒழுக்கத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவஜனத்திற்கு தேவை நல்ல ஒழுக்கம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நல்ல ஒழுக்கம், நல்ல அஞ்ஞானிகளாய் புத்தி உள்ளவர்களாய் மற்றவருக்கு முன்பு நல்ல ஒழுக்கம் உள்ள மக்கள் நடக்க. எல்லாத்துலயும் ஒழுக்கம். ஆமென். பேச்சில் ஒழுக்கம், செயலில் ஒழுக்கம், பார்வையில ஒழுக்கம், நம்முடைய உறவாடுகிற தன்மையிலே ஒழுக்கம், நம்ம டீலிங்ஸ்ல ஒழுக்கம், எல்லா காரியத்திலும் ஒரு ஒழுங்குள்ள மக்களாய். ஆமென். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட ஒழுங்கா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், வாசித்து முடிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 13:7 வாசிங்க. நினைத்து நன்றாய் சிந்தித்து பின்பற்றுங்கள். இதில் பாருங்கள், இது சொல்றாரு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தியவர்களை நீங்கள் நினைத்து, ஃபர்ஸ்ட் பாருங்க, நினைத்து அவருடைய நடக்கையில் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 8 பாருங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக வாக்கில் காணப்படுகிற எல்லா காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் உண்டாவதற்கு, நம்முடைய எல்லா போராட்டங்கள் வேரோடு அவர்கள் பட்டு போவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு முன்பாக நடந்து காட்டியவர்களை நாம் நினைப்போம். ஆமென். எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, தெரியும் தானே? நம்ம தானே? எத்தனை பேர் உங்க லைஃப்ல ரோல் மாடல் இருக்கிறாங்க? இருக்கு, ஆமென் சொல்லுங்க. ரோல் மாடல் யாருமே இல்லையா? ரோல் மாடல் இல்லையா? ஆமென். எல்லாரும் ஒரு ஒரு ரோல் மாடல் இருக்காங்க தானே? ஆமென், அல்லேலூயா. நோட் பண்ண வேண்டிய காரியம் என்ன? வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தியவர்கள் நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறார். அர்த்தம் என்ன? அவங்க மாறிடுவாங்க. யாரு நமக்கு முன்பு யார் நடத்தி காட்டினார்களோ, நடந்து காட்டினார்கள், அவர்கள் மாறிவிடுவார்கள். ஆமென். ஆனா இயேசு ஒருபோதும் மாற மாட்டார். எனக்கு சண்டே கிளாஸ் டைரக்டரா இருந்தவங்க நீங்க ஒரு சர்ச்சில் விசுவாசி, நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். அப்ப நான் அவங்களை பார்க்கும்போது பார்த்தியா நீ இந்த டைரக்டர் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏதோ காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஆமென். எல்லாம் ஆகும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறவே இல்லை. மனுஷன் மாறுவானா மாட்டானா? நான் இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு மாறிடுவேன். நீங்க இருக்கிறீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? மாறிடுவீங்க. மாறுதல்களும் மாற்றப்படுகிற நேரங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் மாற மாட்டார். ஒரு காரியத்தில் மைண்ட்ல வச்சுங்க, அற்ப விசுவாசியா இருக்காது, நல்ல விசுவாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யாருனாவது கோபம் இருக்குனால் அதெல்லாம் மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னு பார்த்தா யாருமே ஜெபம் பண்ண தகுதியாக இல்லை. பாதி பேர் உலகத்துக்கு தானே, எல்லாருக்கும் ஒருத்தர் மேல கோபம் இருக்கு தானே. ஒரு பிள்ளை சொல்லிட்டு, நான் எங்க அப்பா அம்மா பேசி 5 வருஷம் ஆகுது, நான் எங்க அப்பா இல்லாத கூட அந்த ஃபீலிங் தான் தெரியும். நான் ஓப்பனா சொல்றேன். எங்க அப்பா அம்மா பேசி 5 வருஷம் ஆகுது. நான் சொன்னேன், ஏமா அது வந்து கவலையா இல்லை? எனக்கு கவலையே இல்லை. நான் அவங்க கூட பேசாத இருந்துச்சு. நான் வசனம் சொல்லுது, எப்பா நீ ஜெபம் பண்ண போறனா ஃபர்ஸ்ட் யார் மேல கோபமா இருந்தா அவங்க மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணு. நீ மன்னிக்கலனா உன் தப்பிதங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. ஆமென். அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, வேகஸ்தலத்தில் கூட நமக்கு கீழே ஒருத்தர் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களை நல்லா மதிக்கணும். நேற்று ஒரு தாத்தாவோட வீடியோ நான் போட்ட பார்த்தீங்களா? நம்மளுடைய குரூப்ல போட்ட பாருங்க, தயிர் இருக்கிற தாத்தா. எனக்கு ரொம்ப ஒரு வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா அதை மட்டும் போடுவேன். எல்லாத்தையும் போட்டு பார்த்து போட மாட்டேன். இந்த தாத்தா சொல்றாரு 150 ரூபா சம்பாதிக்கணும் நாளைக்கு. அப்ப அந்த பையன் சொல்றான் 10 நாள் வருமானத்துக்கு தரலான் இருக்கிறேன். அந்த தாத்தா முகம் சந்தோஷத்தை பார்த்தீங்களா? ஒரு
சைக்கிளில் கை வைக்கிற ஒரு தாத்தா வெயில்ல எல்லாரும் நேசிங்க, எல்லாரும் அன்பா இருங்க. அன்பா இருங்க, இரக்கமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான பிசாசுடைய துர்ச்செய்தியான காரியங்கள் பட்டு போகும். சொல்லுங்க, பட்டு போகட்டும். எனக்கு எதிராக செயல்படுகிற துர்ச்செய்தியான காரியங்கள் பட்டு போகட்டும். நீர் என்னை தீமைக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தர் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்க சபையில சர்ச்சை சுற்றி நிறைய செடி இருந்து பாருங்க, சொல்லி முடிச்சிருக்கேன். கிளீன் ஒரே ஒரு தான் கிளீன் பண்ணுவார். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொத்துக்குள்ள காலை விட்டுக்கிறார். தெரியாம காலை எடுத்துட்டு பார்த்தா உள்ள கொண்டு போய் முட்டைலாம் இருக்கு. ஆண்டுக்குள்ள முட்டை இருக்க முட்டை, அந்த முட்டையெல்லாம் முட்டை பார்த்துட்டு இருக்கிறாரா, உள்ள யார் அடி பார்க்குறா? நல்லவரே, யாரு நல்லவரு? படத்தோட பார்க்கலாம். என்ன பண்றது? இவர் அமைதியா இருந்தார். நானா அது நம்மள தான் இருப்பாங்க. தந்தூரி வெடிக்கலாம் அவரை. எதுக்கு நான் சொல்ல வர தெரியுமா? யோசிச்சு பாருங்க, யாரும் இல்லை, சர்ச்சில் ஒரு மனுஷன் போய் தியாகமா வேலை செய்யறாரு. ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா நான் அவர் சொல்லும் போது எனக்கு அப்படியே வேர்த்து போச்சு. என்னடா ஃபோன் பண்ணி கேட்கணும் நினைச்சு அவர் சொல்றாரு, ஐயா ஒன்றும் இல்லையா, காலுக்கு எதையா இருந்துச்சு அப்படின்னு. நான் விசுவாசமா சொன்னப்பா, சத்பகம் எடுக்குவோம், அப்புறம் தேர்வுகளை விதிக்குவோம். அதிகாரத்துக்கு ஆண்டவர் அதிகாரம் வச்சிருக்க சொன்னபோது சொல்றாரு, ஐயா ரொம்ப சந்தோஷம். வார்த்தையினாலே ஒருவருக்கு ஒருவர் தேற்றுங்க. இந்த வார்த்தை தாங்க ரொம்ப மெயின். தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது. நாங்கள் சுட்டேன் வார்த்தை பயங்கரமானது. ரொம்ப கேர்ஃபுல்லா, துப்பாக்கி தோட்டாமை விட பவர்ஃபுல் வேர்டு. ஆமென், அல்லேலூயா. அதனால வார்த்தை பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். இந்த வார்த்தை நான் சொல்றேன், இந்த வார்த்தை நான் பயன்படுத்துறேன், இது எவ்விதமா எனக்கு திரும்பி வரும்? காரணம் தெரியுமா? நீங்க நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டோம். அதே போல கெட்ட மரம் நல்ல கனிகளை எருக்கம்பால் செடி தெரியுமா? எருக்கம்பால் செடி சொல்லுவாங்க. அப்ப நாய் கட்சா அதான் ஸ்பெஷல். எருக்கம்பால் செடியில போயிட்டு நீங்க சப்போட்டா பார்த்து பார்த்தா கிடைக்குமா? கிடைக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம். நான் சொல்றேன், நீங்க நல்ல மரங்கள். கர்த்தர் அழகாக சொன்னார், மரத்தை பார்த்து, அத்தி மரத்தை பார்த்து அவர் சபித்தார். காரணம் இலைகள் எல்லாம் இருந்தது, ஆனா அவர் விரும்புறதுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவர் என்கிட்ட நீங்க விரும்புறது என்ன இருக்குது, என்ன இல்லை. எல்லா கண்களை மூடி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த அத்திமரத்தை போல நீங்கள் பார்க்கும்போது இலைகள் மட்டும் இருந்து வேர்கள் எல்லாம் மாம்சத்தையே சார்ந்திருந்தாலும் மாம்சத்தை வெறுத்து எனக்குள்ளே ஆவின் கனிகள் இல்லாத போது நீங்க விரும்ப மாட்டீங்களாமே. ஒரு விஷயம், என்னை நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். நான் சந்தேகப்படாமல் மலைகளே பெயர்ந்து போகும் என்று விசுவாசத்தோடு என் ஜெபத்திலே எந்த கசப்போ மற்றவர்கள் வைராக்கியம் இல்லாமல் ராஜாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுக்கிறேன். கலகக்காரோடு நான் சேருவதில்லை. நான் கடலின் மேல் நடக்க நேர்ந்தாலும் என் கண்கள் உண்மை பார்த்திருக்கிறபடினால் நான் ஒருபோதும் என் ஜீவியத்திலே நான் காற்றுக்கு பயப்படவில்லை. நான் காற்றுக்கு பயப்படுவானா? இப்ப காத்துக்கு பயந்தா பாருங்க. உங்க மேல வீசுற எந்த காத்துக்கு தயவு செய்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரங்களோடு இருக்கும். கரங்களை
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. எங்கள் ஜீவியத்தில் எங்களுக்கு முன்பாக நடந்து காட்டிய நடக்கைகளை கண்டு அவர்கள் முடிவை நாங்கள் ஆலோசித்து நீ நேற்று இன்று இன்று மாறாது என்பதை அறிந்து கொண்டு நல் காலமெல்லாம் ஆண்டவரே பசுமையான கனி கொடுக்கிற மரமாய் காணப்படும் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எல்லா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி யாரெல்லாம் என்ன தேவையை காத்திருக்கிறார்கள் ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு ஒப்பு கொடுத்து கசப்புகளை வைராக்கியங்களை கோபங்களை மறந்து உம் சமூகத்தில் கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பலமான உம்முடைய மகிமையான கரத்தின் வல்லமையும் கர்த்தர் பிரகாசிக்கப்பட்டப்பா. ஆண்டவரே, அத்தி மரத்திலே கனிகள் இல்லாத போது அந்த மரத்தை நீ சபித்தீரே, என் வாழ்க்கையில கனிகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், பிரயோஜனம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், கிறிஸ்துவின் வைராக்கியம் உண்டாகட்டும், கிறிஸ்துவை ஆராதிக்கிற நல்ல சிந்தை உண்டாகட்டும், ஒழுக்கம் உண்டாகட்டும், விசுவாச வாழ்க்கை உண்டாகட்டும், எல்லாம் உண்டாக்கப்படுவதாக உங்களுடைய வார்த்தையில் எல்லாம் உண்டாக கடவுள் சொன்னீங்களே, ஆதியிலே நீ சொன்னபோது அவைகள் வார்த்தையினால் உண்டாயிற்று. அவ்விதமா எங்கள் வாழ்க்கையில் அவங்களை உண்டாக்குகிறார்கள். நல்ல மரமாய் அநேகர் கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மை நித்தமும் நித்தமும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக. ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலும் நம்மோடு இருந்து கர்த்தரை பலப்படுத்தி பாதுகாத்து எல்லா நேரத்திலும் பிரயோஜனமுள்ள மரங்களால் அவன் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.